எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து எப்படியும் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் வந்து நான் வீடியோஸ் அதிகமாக போடுறேன். ஏன் போடுறேன்னா, நம்ம 6th-லேருந்து 10th வரைக்குமே நீங்கள் கவர் பண்ணிக்கணும். 30க்கு 30 நம்ம வாங்கிக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து டெய்லி உள்ளதை அப்பப்போ வாட்ச் பண்ணிடுங்க. பெண்டிங் வைக்காதீங்க. ஃபஸ்ட் இப்போ எழுதுறீமா அதுலேயே நம்ம போஸ்டிங் வாங்கிடணும், அந்த மாதிரி எய்ம் வைங்க. அது நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, அந்த பார்டர் வரைக்கும் வந்துடுவோம். 90 வரைக்கும் வாங்குறது கூட ஈஸி தான். 90+ வாங்குகிறோம்ல, அதில் தான் நம்மளோட இதே இருக்குது. அதனால் 90+ வாங்கணும். அதாவது 90+னா 90 அட்லீஸ்ட் 100+ஆவது வாங்கிடணும். கம்யூனிட்டியை பொறுத்து சில மார்க் மாறுபடும் இல்லைங்களா? அதனால் வந்து இப்போது 100+ வாங்கிட்டீங்க, அது 110லாம் வந்துட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. அட்லீஸ்ட் 100+. இல்லை சில கம்யூனிட்டிலாம் வந்து 90+க்கு வந்து போதுமானதாக இருக்கும். அது வந்து கம்யூனிட்டியை பொறுத்து மாறுபடும். ஏன்னா போஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2000, 1000, 1500 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது போட்டி அதிகமாகுது. நம்ம என்ன தான் பாஸ் ஆகி செலக்ட் ஆனாலும் சிவிக்கு கால்ஃபா பண்ணணும். இப்போ பிஜிலே பாருங்கள், நிறையா பேர் வந்து பாஸ் தான், ஆனால் பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டில் கிடையாது. அதனால் வந்து மார்க்கு தான் மெயின். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு செகண்டும் வேஸ்ட் பண்ணாமல், எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சீக்கிரம் வந்துடும். அதனால் அப்போ கால் ஃபார் பண்ணும்போது நீங்கள் ஒன்லி ரிவிஷன் தான் பண்ணணும். அதனால் இப்போ டெய்லி படிக்க ஆரம்பிச்சுக்குங்க. வாங்க சம்ஸ்குள்ளே போகலாம். அதாவது வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீன் தான் ஜூம் எடுத்திருக்கேன். தெரியாதவங்க வந்து அதாவது பாதி இது மறைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வரைக்கும் வரும். இனிமேல் வர சம்ஸை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கீழே எழுதாமல் நோட்டில் வந்து ஹாஃப் பேஜோ நிறுத்திடுறேன். இப்போது 2 பேஜ் மட்டும் எழுதுனதை மட்டும் வந்து நம்ம ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் எடுத்துருக்கேன். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. இனி வர்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் ஆஃப் த பேஜ் மட்டும் முடிச்சுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு. இனிமேல் வர வீடியோஸ்லாம் நம்ம டேரெக்டாக சம்ஸ்கே போயிடலாம். இப்போ 2 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ வந்து 3:4. அப்போ ரேஷியோவை கொடுத்துட்டான். எந்த ரேஷியோவை கொடுத்துருக்கா? 2 நம்பரோட ரேஷியோவை கொடுத்துட்டா. அப்போ அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டாங்கனாவே நம்பருக்கு வந்து என்ன வச்சுக்கணும்னா எக்ஸ் வச்சு எழுதிக்கணும். இது எதோட மடங்குன்னு தெரியாது. இப்போ let the numbers be 3x and 4x அதை இங்கே எழுதிக்கிறோம். இப்போ எல்சிஎம் கொடுத்துட்டான் 48. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அந்த நம்பரோட சம் கண்டுபிடிக்கணும், அந்த நம்பரோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணும், கொடுத்துருக்க 2 நம்பரை 3x 4xன்னு நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஏன்னா ரேஷியோவில் தான் கொடுத்துருக்கா. ஸோ நம்பர் ஃபார்மேட்டில் 3x, 4xன்னு எழுதிட்டோம். இதுக்கு 3 டேபிளில் போடுங்க, x 4x வரும். திரும்ப 4 டேபிள் போடுங்க, 2x வருது இல்லையா? எக்ஸ் டேபிளே போடுங்க, 1 1. அப்போது 3 × 4 × x, அப்போ 12x ஆயிடுது எல்சிஎம். ஆனால் அவன் என்ன எல்சிஎம் கொடுத்தான்? 48ன்னு. அப்போ 12x = 48னா x = என்ன ஆயிரும்? 48/12 4 ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அப்போ நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. 3x, 4xன்னு நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ 3 × 4 4 × 4 அப்போ 12 + 16 வந்துடுச்சு. இப்போ சம் கேட்குறாங்க. ஸோ 12 + 16 = 28. அவ்வளோதாங்க ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். இந்த ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ், இதுவும் ரேஷியோ தான். ஆனால் இங்கே ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டான். நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ ஹெச்சிஎஃப் தெரியும், 2 நம்பரோட ரேஷியோ தெரியும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போது ரேஷியோ எப்பவும் போல் ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் என்னென்னு வச்சுக்கணும்? 2x, 3x. அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டா, அதனால் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. போன சம்முக்கு எல்சிஎம் கொடுத்தனால எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். இந்த சம்முக்கு ஹெச்சிஎஃப் கொடுத்தனால ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2x 3xக்கு நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுத்தோம்னா இது ரெண்டுக்கும் காமனாக உள்ள ஃபேக்டர் வந்து எக்ஸ் தான். அப்போ 2, 3. அப்போ இதுதான் ஹெச்சிஎஃப். அப்போ ஹெச்சிஎஃப்ங்கிறது எக்ஸு. அவன் கொடுத்த ஹெச்சிஎஃப் 7. அப்போ x = 7 கிடச்சிச்சு. இது வரைக்கும் புரியுதுங்களா? அடுத்த பண்ண நம்பர்ஸ் என்னென்னு எடுத்துருக்கோம்? 2x, 3x. அப்போ 2 × 7 14 ஆயிடுச்சு, 3 × 7 21 ஆயிடுச்சு. இப்போ நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ இந்த நம்பரை வச்சு நீங்கள் எல்சிஎம் போட்டாலும் சரி, அது ஒரு மெத்தட். இப்போ நம்பருக்கு இருக்குது 14, 21. இதை யூஸ் பண்ணி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்துடும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலாவுக்கு தெரியும், HCM × LCM = ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. HCF × LCM = ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அப்போ HCF 7, எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். 2 நம்பர்ஸ் தெரியும், 14 × 21. அப்போ எல்சிஎம் = இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணோம்னா 42 வருது ஆன்சர். இல்லை எங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து வச்சு போகிறது கஷ்டமாக இருந்துச்சு, ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா இந்த நம்பர் கிடச்சிருக்கு இல்லைங்களா, அதில் டேரெக்டாகவே வந்து நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்கன்னா தான் சில ஷார்ட்கட் சம்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் ஆகுது. இது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் = HCF × LCM. அவ்வளோதான். 2 நம்பரை இன்டூ பண்ணி வர ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த 2 நம்பரோட HCF × LCM இன்டூ பண்ணி வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதாங்க.
இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துட்டான் 117. நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ தானே அந்த ஃபார்முலா பார்த்தோம், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். பாருங்கள், இதை யூஸ் பண்ணால் டக்குன்னு ஆன்சர் வந்துடும். அப்போ ஹெச்சிஎஃப் வந்து கொடுக்கலை, ஹெச்சிஎஃப் கொடுக்கலை, ஆனால் ஏன் 1 போட்டிருக்கோம் சொல்லுங்கள்? ஏன்னா கோப்ரைம் நம்பர், எந்த கோப்ரைம் நம்பராக இருந்தாலும் ஹெச்சிஎஃப் 1ன்னு 1 மார்க்கில் ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம். அதாவது எந்த ப்ரைமாக இருந்தாலும் ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 1 டேபிள் தான் வரும் காமன் ஃபேக்டர். ஏன்னா ப்ரைம் நம்பருக்கு காமன் ஃபேக்டர் 1 தான் வரும், அதனால் ஹெச்சிஎஃப் 1 தான் வரும். இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அப்போ எல்சிஎம் என்னென்னா 117/1, எல்சிஎம் ஈக்குவல் டு 117. அப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு, இது புரியலக்கா அந்த மெத்தட் போட்டிருக்கோம், கண்ணை மூடிட்டு எக்ஸாமில் கோப்ரைம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஹெச்சிஎஃப் 4 அந்த எல்சிஎம் கேட்டாங்கன்னா இதே ஆன்சர் தான் எல்சிஎம் வரும். இதே சம்முக்கு ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா 1 போடுங்க. கோப்ரைம் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா 1 போடுங்க. அதே இது ப்ராடக்ட் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்கன்னா இந்த நம்பரையே போட்டுருங்க. இதுதான் ஷார்ட்கட், சரிங்களா? அடுத்தது இந்த 2 சிஸ்டமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், கீழே உள்ளது இந்தியன் சிஸ்டம். அதாவது இன்டர்நேஷ்னல் இந்தியன், இது வந்து இந்திய முறை, இது வந்து இன்டர்நேஷ்னல் முறை. இப்போது இன்டர்நேஷ்னல் முறையில் எப்படி வரும்னா 1 tens 100, 1000 10,000, 100,000, மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன், அப்புறமா பில்லியன் 10 பில்லியன், அப்படி போயிட்டே இருக்கும். இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 tens 100, 1000 10,000, 100,000, மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன், பில்லியன் 10 பில்லியன். அதே இது நம்ம இந்தியன் சிஸ்டம்னா 1 tens 100, 1000 10,000, lakh 10 lakh, crore 10 crore, 100 crore. இப்போ அது 1 பில்லியன் கேட்குறான். அப்போ இங்கேருந்து எத்தனை பேசுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இங்கேயே அதே மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 10வது பேஸில் யார் இருக்கான்னா 100 crore. அப்போ 1 பில்லியன் ஈக்குவல் டு 100 crore. சில 1 மார்க்ஸ் பாருங்கள். 59/1 கேட்டிருக்கான். 59/1 ஈஸி தான். 59/1 is 59. அதே 59/0 கேட்டாங்கன்னா அன்டிஃபைன், we cannot find, ஏன்னா டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. அடுத்த சம் பாருங்கள். The product of 2 non-zero whole number and its successor is always. இப்போ non-zero, அதாவது 0 இல்லாத ஒரு ஹோல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஏதோ ஒரு நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். அதோட சக்ஸஸர்னால் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? 1 ஆட் பண்ணிக்கணும். சக்ஸஸர்னால் என்ன பண்ணணும்? நம்பர் 1 ஆட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் நம்பர்னு அர்த்தம். அப்போ 3 கூட 1 ஆட் பண்ணால் 4. அப்போ என்ன வருது? 12. அப்போ அது என்ன நம்பர் ஆயிடுச்சு? ஈவன் நம்பர். கரெக்டுங்களா? இல்லை இங்கே 3 தான் போட மாட்டேன், ஏன் நான் ஈவன் நம்பர் எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கலாம். இப்போ 6, அதோட சக்ஸஸர் என்ன வரும்? 7. 6 7s are 42. ஸோ நம்ம ஒரு ஹோல் நம்பரையும் அதோட சக்ஸஸரையும் இன்ட்டு பண்ணால் வர நம்பர் ஈவன் நம்பர். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ நம்பர் போட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டக்குன்னு ஆன்சர் எழுதிடலாம். அடுத்த சம் பாருங்கள். ஹோல் நம்பர் தட் டஸ் நாட் ஹாவ் ஏ ப்ரீடெசரிஸ். எந்த ஹோல் நம்பருக்கு ப்ரீடெசஸரே கிடையாதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்போ 3யோட ப்ரீடெசஸர்னால் முன்னாடி நம்பர் 2, 2வோட ப்ரீடெசஸர் 1, 1ஓட ப்ரீடெசஸர் 0. ஆனால் 0க்கு முன்னாடி என்ன நம்பராக? ஹோல் நம்பரே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 0க்கு முன்னாடி எந்த நம்பருமே கிடையாது. அப்போ 0க்கு தான் ப்ரீடெசஸர் கிடையாது, 0க்கு தான் முன்னாடி நம்பர் கிடையாது. அப்போ ஆன்சர் பி. இது நம்ம பார்த்துருக்கோம், இது போன மாட்டியே இந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? விச் இஸ் நாட் 0. இதில் எது 0 கிடையாது. இது 0 தான், 0 + 0 0 தான், 0/2ம் 0 தான். அப்போது டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. அப்போ இதுதான் நாட் 0, அன்டிஃபைன். அடுத்தது பாருங்கள். இந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை என்னென்னு கேட்குறான். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் படிச்சுட்டோம், அதை அப்ளை பண்ணி பாருங்கள். 2 ஒன்லின்னு கொடுத்துருக்கான். 2னா என்ன பண்ணணும்? லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும். இப்போ லாஸ்ட் நம்பர் 6, அப்போ இது ஈவன் நம்பர் தான். அப்போ இது 2 ஒன்லி வந்துருச்சு. அடுத்தது 3 ஒன்லியாக செக் பண்ணி பார்ப்போம். 3னா என்ன படிச்சிட்டோம்? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது எல்லாத்தையும் பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். டக்குன்னு ஆட் பண்ணணும். அதுக்காக எக்ஸாமில் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், 10 + 8 18. இந்த 18 வந்தது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வந்தால் விட்டுடலாம்.
இல்லை உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. 10 18 25 25 + 8 33. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6. ஸோ 3 டேலாக வரும். கரெக்டுங்களா? அடுத்து 11th ஒன் செக் பண்ணுங்கள். 11th டேபிள் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? இந்த மாதிரி 1 விட்டு 1 ஆட் பண்ணுங்கள். அப்போ 8 + 8 16. 16 + 6 22 மைனஸ் மிச்சம் விட்டு அதெல்லாம் போடுங்க. 7 + 4 11. இப்போ ஆன்சர் 11 வந்திருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? மைனஸ் பண்ணி வர ஆன்சரை வந்து 0வாவோ 11ஆவோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 22 33 இப்படிலாம் வந்ததுன்னா அது 11 டேபிளில் டிவைட் ஆகும். இப்போ இங்கே 11 வந்துருச்சு. ஸோ இது 11 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போ இது எல்லாத்துலேயுமே டிவைட் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் என்னது? ஆல் த அபவ். அப்படி தான் போகணும். சரிங்களா? அடுத்தது இந்த கோப்ரைமில் ஒரு சம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. விச் இஸ் கோப்ரைம்? இதில் எதெல்லாம் வராதோ ஃபஸ்ட்டு அதை அடிச்சு விட்டலாம். இப்போ 63 3 டேபிளில் வரும், இங்கேயும் 3 டேபிளில் வரும். ஸோ இதை அடிச்சு விட்டலாம். இது 81 3 டேபிள் வரும், 99 3 டேபிள். அப்போ இதை அடிச்சு விட்டலாம். இப்போ இது ரெண்டும் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா 52, இது வந்து 91. இப்போ 91 எந்த டேபிளில் வரும்? 7 டேபிளில். அப்போ 1 7s are 7, பேலன்ஸ் 2, 3 7s are 20. இப்போ இது ரெண்டு டேபிளில் இது எதாவது வருமானு பாருங்கள். இப்போ 52 இப்போ 13 டேபிளில் போட்டோம்னா 4 டைம்ஸ் வந்துடுது. அப்போ இது ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் 13 வந்துடுது. ஸோ அப்போ இது அடிச்சு விட்டாச்சு. அப்போ ஆன்சர் என்ன? இது தான். ஏன்னா இதுக்கு 71 81 தான், ரெண்டுமே ப்ரைம் நம்பர், ரெண்டுக்குமே என்ன இல்லை? காமன் ஃபேக்டர் 1 தான் வர, வேறு எதுவுமே வராது. அதனால் 71, 81 தான் கோப்ரைம். அடுத்தது பாருங்கள், அது வேல்யூ ஆஃப். இதுக்கு நம்ம போர்ட் மாஸ்ன்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லைங்களா? போர்ட் மாஸ்னால் என்ன? ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் பண்ணுவோம், ப்ராக்கெட் இல்லை. டிவிஷன் இருந்தால் பண்ணுவோம், டிவிஷன் இல்லை. அடுத்து மல்டிப்ளிகேஷன், அப்போ இங்கே இருக்குது. அப்போ எப்படி போடுவோம்? இங்கே போடுறேன். 3 + 5 - 7. சரிங்களா? 7 × 1 7. அடுத்து என்ன பண்ணும்? அடிஷன். அப்போ 8 8 - 7 1. கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் 1. அடுத்தது பாருங்கள், இந்த நம்பர் கொடுத்துருக்கான். இஸ் ரவுண்டட் ஆஃப் டு நியரஸ்ட் லேக். நியரஸ்ட் லேக்கை ரவுண்ட் ஆஃப் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் பாருங்கள். 1s 10s 100 1000 10,000 லேக்கு. அப்போ இதுதான் லேக்கு. அப்போ இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் 5ஓ 5க்கு மேலேயோ, அதாவது 5ஓ 5 விட அதிகமாகவோ இருந்ததுன்னா இது கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். இப்போ 1s 10s 100 1000 10,000 லேக்கு. லேக்கை தான் நியரஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்குங்க. இது பக்கத்தில் உள்ள நம்பரை தான் செக் பண்ணணும். அதை ரவுண்ட் பண்ணிக்கிங்க. 5ஐ விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆயிரும்? இது கூட என்ன பண்ணிக்கணும்? ஒன்று ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் 4ஓ 3ஓ 2ஓ 1ஓ இல்லை 0 வந்ததுன்னா இது அப்படியே போட்டுக்குவோம். இதை விட அதிகமாக இருந்தால் இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். அப்போ என்ன ஆயிரும்? 98. மீதிக்கெல்லாம் என்ன பண்ணணும்? 1 2 3 4 5. 5க்கும் 0 போட்டுக்கணும். அவ்வளோதான். அப்போ இந்த ஆப்ஷனில் வருதான்னு தேடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதுதான், இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இதே சம்மு இங்கே பாருங்கள், 97356764 வந்ததுன்னா இப்போ இது பக்கத்து நம்பர் 3 தான் இல்லைங்களா? 3 தான். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா 5ஐ விட கம்மியாக தான் இருக்குது. அப்போது இதை மாற்ற மாட்டோம். அப்போ மீதிக்கெல்லாம் அப்படியே 0 தான். இதை ஆட் பண்ணக்கூடாது, +1 ஆட் பண்ணக்கூடாது. 5ஓ 5ஓட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம +1 ஆட் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், ஒரு நம்பர் கொடுத்துட்டு நடுவில் ஒரு நம்பருக்கு வந்து டேஷோ இல்லை ஸ்டாரோ ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு டிவிசிபிள் பை 9னா இதில் நம்ம எதை சூஸ் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? டிவிசிபிள் பை 3க்கும் டிவிசிபிள் பை 9க்கும் நம்மளுக்கு ஒரே ரூல்ஸ் தான். என்ன பண்ணணும்? சம் ஆஃப் த டிஜிட் கண்டுபிடிக்கணும். அப்போ சம் ஆஃப் த டிஜிட் கண்டுபிடிங்க. 6 + 3 + 5 + 4 + எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், +9 + 7. இதை ஆட் பண்ணுங்கள். 9 9 9. அப்போ 7 + x தான் பிச்சம். இந்த 9 வரதெல்லாம் விட்டுடலாம். 6 + 3 9, 5 + 4 9 விட்டுடலாம். இந்த 9ஐ விட்டுருங்க. அப்போ மிச்சம் உள்ளது x + 9 தான் ஷார்ட்கட்டு. இப்போ x + 9 இது கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 டேபிளில் டிவைட் ஆகும்னு பாருங்கள். இப்போ ஒவ்வொரு நம்பராக போடுங்க. ஃபஸ்ட் நம்பரே போடுங்க. 2 ஆகிடுச்சு. அப்போ 9 டேபிள். 7 + 2 9. இப்போ 9 டேபிளில் டிவைட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு கிடச்சிருச்சு. சப்போஸ் இது ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இது டேலி ஆகலைன்னா அடுத்த நம்பர் போடணும். அவ்வளோதான். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது த சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27. இப்போ 27ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு சம் கண்டுபிடிக்கணும். இப்போ 27ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும்? 27 எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிள், 3 டேபிள்,
4 5 6 7 8 9 அப்புறம் சொல்லுங்கள் 10 வராது 11 12 13 14 15 16 17 18 அதெல்லாம் வராது. அது என்ன வரும் 27 டேபிளில் தான் வரும். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 40. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீ அடுத்த வீடியோவில் போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.